இயேசு கிறிஸ்து சரீரத்தில் வந்தார். நமக்காக கொல்கதாவில் 3 ஆணிகள் அடிக்கப்பட்டு தொங்கினார். அவர் ஆரம்பத்திலேயே கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது இரத்தமெல்லாம் வேர்வையின் பெரும் துளிகளாக வெளிப்பட்டது. உடனே மரண வேதனை இருந்ததனாலே அவர் இப்படி ஜெபித்தார், பிதாவே இந்த பாத்திரம் நீங்க வேண்டுமானால் நீங்கட்டும், அதுவும் உம் சித்தத்தின்படி ஆக கடவது என்று சொல்லி ஜெபித்தார். அங்கு தூதர்கள் வந்து அவரை தேற்றினார்கள். அங்கு மரணம் இல்லை. பின்பு அரண்மனைக்கு, அண்ணா காய்பா அரண்மனைக்கு வந்தார். அதன் பின்பு அங்கே தீர்ப்பு கொன்னே தீரணுன்ற தீர்ப்பு எழுதி கொண்டாங்க. பிலாத்துவினிடத்தில் கொண்டு போனாங்க. அங்கே கொலை சாசனம் எழுதப்பட்டது. இதுக்கு முன்ன அவர் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நாம் வேதத்தில் வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26, 27, 28 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். எப்போ சொன்னார் இதை? அது தெரியும், அதில் தான் இருக்க. இந்த காட்சி எப்போ நடந்தது? சொல்லுங்க. சிலுவையில் அறையத்துக்கு முன்ன. எப்போ? புரியல. என் தப்பாக இருந்தால் கூட தைரியமாக சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைங்க, நீங்கள் ஒன்றும் அந்த இடத்துக்கு வரல. எப்போ தெரியுமா? பஸ்காவை ஆசரிக்கும் போது. முதல்ல அவர் பஸ்கா ஆசரித்தார். பழைய ஏற்பாட்டில் பஸ்கா வந்து ஆசரிக்கப்படணும். ஒவ்வொரு யூதனும் பஸ்காவை என்ன பண்ணணும்? ஆசரிக்கணும், அனுசரிக்கணும். அதுதான் ஒழுங்கு. இப்போ இயேசு கிறிஸ்து பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு முன்ன அவர் சீஷர்களை அனுப்பி, நீங்கள் ஊர் கிராமத்துக்குள்ளே போங்க, அங்கே கழுதியும் அது குட்டியும் கட்டி வச்சிருக்க பார்ப்பீங்க, அதை அழுத்து கொண்டு வாங்க, கேட்டு வாங்கின்னு வாங்கன்னு சொல்ல அழுத்து கொண்டு வாங்க அப்படின்னாரு. யாராவது கேட்டாங்கன்னா அது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லிடுங்கன்ட்டார். அப்படியே நடந்தது. வந்தாங்க, ஊருக்குள்ளே போனாங்க. திரும்பி ஒருத்தர் அனுப்புகிறாரு, நீங்கள் போய் ஆண்டவர் பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு ஏற்ற இடம் எங்கன்னு கேளுன்னாரு. அப்போ அதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறாரு. நீங்கள் போகிற வழியில் ஒருத்தன் தண்ணி குடம் தூக்கிட்டு வருவான், அவன் பின்னாலேயே போங்க. அவன் எந்த வீட்டுக்குள்ளே போகிறானோ அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போய் இதை போல் ஆண்டவர் அனுசரிக்கணும்னு சொல்கிறார், பஸ்காவை அனுசரிக்கணும்னு சொல்கிறார். அதுக்கு நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா மேல் வீட்டு அறையில் மெத்த மேலே ஒரு கம்பளம் விரிக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டு அறையை உனக்கு காமிப்பான், அதில் நமக்காக பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். பஸ்காவை ஆசீர்வதிக்கணும், அனுசரிக்கணும் அப்படிங்கிறது யூதர்களுடைய கட்டாயமான ஒரு காரியமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, அது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால், எகிப்திலிருந்து விடுதலை ஆன போது ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த பஸ்கா. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் இருந்தாங்க. அப்போது அவர்களை மோசே மூலமாக தேவன் விடுவிக்கிறார். இப்போது கடைசியாக 10 விதமான வாதைகள் அற்புதங்களினாலே அவர்களை விடுவிக்க பார்க்கிறார், முடியவில்லை. கடைசியான வாதை தலைச்சன் பிள்ளைகள் சாகிறது. அந்த தலைச்சன் பிள்ளை சாகாதபடிக்கு காக்கப்பட்டார்கள் இஸ்ரவேலர். எப்படி என்று சொன்னால், அவர்களுக்கு அவர் சொன்னார், ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கத்தக்கதான பேர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டியை ரத்தத்தை எடுத்து வாசல் சட்டத்திலும் மேல் சட்டத்திலும் அந்த ரத்தத்தை நீங்கள் பூசணும். பூசிட்டு அந்த வீட்டுக்குள்ளே
நான் சொல்கிற வரல நீங்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ள பஸ்காவை அப்பத்தோடு, புளிப்பில்லாத அப்பத்தோடு, கசப்பான கீரையோடு திராட்சை ரசத்தை புசிக்கணும். அந்த ஆட்டை தோல் உரிக்கப்பட்டு அது அடுப்பில் நெருப்பில் சுட்டு சாப்பிடுகிறதான செயல்தான் பஸ்கா. இந்த பஸ்கா பழைய ஏற்பாட்டுக்கு ஓகே. புதிய ஏற்பாட்டுக்கு எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா, நாமும் அடிமைத்தன வீடாகிய பிசாசின் கையில் நான் 20 வருஷம் அடிமையாக இருந்தேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன் நாட்கள் 20 வருஷமாக அடிமையாக இருந்தேன். அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிற இந்த பஸ்கா தான் இன்னைக்கு என்ன உங்கள் முன்ன தேவனுடைய மனுஷனா, தேவனுடைய ஊழியக்காரனா, கிறிஸ்தவனா, தேவனை எடுத்து சொல்லுகிற மனுஷனா இங்கே நிறுத்தி இருக்கிறது அந்த பஸ்கா. அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளை கணக்கிட்டீர்களானால் நீங்கள் அந்த பஸ்காவின் மூலமாகத்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. இப்போ இந்த பாருங்க, இதுதான் இந்த எதுக்காக இது இந்த எந்த டைமில் இந்த வசனம் சொல்கிறார் ஆண்டவர்? பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வசனத்தை படிங்க. 27. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். 28வது வசனம், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்பத்தை எடுத்து ஆசீர்வச்சு அவர் அவங்களுக்கு கொடுத்தார். ரெண்டாவது திராட்சை ரசத்தை எடுத்து அப்படி சொல்லி கொடுக்கல. அவர் சொல்லும்போது பாருங்க, 27, பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசம், அதில் நீங்கள் பானம் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான விளக்கம் தான் படிங்க. ஆமேன். ஒரு அலையிலே சொல்லமா? ஒரு புதிய உடன்படிக்கையை அங்கே ஏற்படுத்துகிறார். பழசு என்னன்னா, பழைய உடன்படிக்கை என்ன எப்படின்னா, பழைய உடன்படிக்கை ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கணும், அந்த ஆடு அடிக்கப்படணும், அது ரத்தத்தை வாசலில் பூசப்படணும், அந்த வீடு பூட்டப்படணும், அதுக்கு பிறகு நெருப்பு மூட்டப்படணும், ஆடு அந்த ஆடு வெட்டப்பட்ட ஆடு சுடப்படணும், சுட்ட அந்த ஆட்டை சாப்பிடணும், சாப்பிட்டு முடிஞ்ச வரையில் சாப்பிட்டு மீதி வைக்கக்கூடாது. அந்த மீதியை எரியிற நெருப்பில் போட்டு சாம்பலாக்கணும். இது பழைய உடன்படிக்கை. அங்கே என்னென்ன நடந்தது? கசப்பான கீரை, புளிப்பில்லாத அப்பம், திராட்சை ரசம் பரிமாறப்பட்டது. இது கையில் அந்த அந்த புசிக்கும்போது கையில் அவங்கவுங்க தடியை கையில் பிடிச்சிட்டு இருக்கணும். இதுதான் பழைய உடன்படிக்கை. இப்போ அதை தேவன் புதிய உடன்படிக்கையை மாத்துறாரு, உங்களுக்காக எனக்காக. எப்படி தெரியுமா? பாத்திரத்தை எடுத்தாரு. அந்த 27வது வசனம் வாங்க. பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, யாருக்கு? சீஷர்களுக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்கள்னா பொதுவாக கிடையாது, சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் சீஷர்களாக இருக்கிற எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள். எல்லாரும் இதை பானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தான் சொல்றாரு. இது இந்த நான் இப்போ கொடுத்துருக்கிற இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி. நல்லா கவனிச்சு பார்த்து வசனம் பாருங்க. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி. இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டில் அந்த பஸ்கா அனுசரிச்சதனுடைய நோக்கம் மீட்புக்காக, விடுதலைக்காக. 430 வருஷம் விடுதலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக
ஏற்படுத்தப்பட்டது. இப்போ புதிய ஏற்பாட்டில் உங்களை ரட்சிப்பதற்காக தேவன் இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அதே தான் பழைய ஏற்பாட்டில் இருந்த அதே தான், மாறல. ஆனால் அது கொஞ்சம் அவர் புதிதாக மாற்றுகிறார். எப்படி அப்படின்னு சொன்னால், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் குறிய ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? அங்க சொல்லும்போது சொல்றாரு, என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இப்போ இதுதான் அங்க முக்கியம். புதிய உடன்படிக்கை, அதில் இருக்கிற அந்த பாத்திரத்தில் இருக்கிற திராட்சை ரசம் இப்போ நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டதுனால அது இப்போ என்னவாயிடுச்சு? என்னுடைய ரத்தமாய் மாறிச்சு. எதுக்கு? பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக. உங்களுக்கு மட்டும் இல்லை, இனி பிறக்க போற பிள்ளைகளுக்காகவும் இனி வரப்போற சந்ததிக்காகவும் இது புதிய உடன்படிக்கையாக, புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். அல்லேலூயா சொல்லாமா? இந்த புதிய உடன்படிக்கைக்குரிய காரியத்தை நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் பிரிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் நடக்கும்னு சொன்னதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் இயேசு வருவார் சொன்னாங்க, புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்தார். ஆதி ஆகமத்திலேயே அவர் வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. சமாதானத்தின் செங்கோல் யூதாவை விட்டு எடுபடாது. அப்போ செங்கோல் யூதாவுக்கு வரும் அப்படின்னு ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் செங்கோல் யூதா கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி, இந்த யூதா செங்கோலை யார் கொடுக்கறது அப்படின்னா மெசியா. இதை பழைய ஆதி ஆகம புஸ்தகத்திலேயே இயேசு வருவதை குறித்து தீர்க்கமாக தெளிவாக சொல்லப்பட்டது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது அடுத்தது என்னன்னு சொன்னால், நமக்கு இங்கே சொல்லி இருக்கிற வசனத்தை படிச்சிங்கன்னா எபிரேயர் 9:22 எபிரேயர் 9:22 எவ்வளோ நேரமா? நியாய பிரமாணத்தின்படி. அப்படியே ஸ்டாப், கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணு. இப்போ செய்ய போகிற விஷயம் எப்படி செய்யணும்? நியாய பிரமாணத்தின்படி நீங்கள் எது செய்தாலும், நீங்கள் என்ன பண்ணாலும் பைபிளில் அதுக்கு ஓகேவா, ஓகேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எதனா ஒன்று செய்கிறதுக்கு பாஸ்டர்கிட்ட இப்படி நான் செய்யலான்னு இருக்கிறேன், செய்யலாமா வேணாமா அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவர் கிடையாது, அவர் இயேசு கிறிஸ்துவும் கிடையாது, அவர் உங்களில் ஒருத்தர், அவ்வளோதான். அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் ரத்த பழியை கழிச்சிக்கின்னு ஒதுங்குவார். நீங்கள் பார்த்து செய்யுங்க சிஸ்டர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் நீங்கள் எது செய்தாலும் நியாயப்பிரமாணத்தின்படி, அதாவது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கா செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த வசனத்தை இப்போ வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே கிடையாது. அல்லேலூயா. உங்க பாவம் மன்னிக்கப்படணும்னா ரத்தம் சிந்தி ஆகணும். ஒருத்தரை வெட்டி ரத்தத்தை சிந்த வைக்கணும். யாரை வெட்டுறது? யாரையும் வெட்ட முடியாது. எங்கள் அப்பா வயசாயிடுச்சு, எங்கள் அப்பா எனக்காக கொஞ்சம் உயிர் கொடுப்பாரான்னா கொடுப்பாரா? அவர் வயசாயிடுச்சுங்க, கொடுப்பாரா? முடியாது, கொடுக்க மாட்டார். ஏன்னு சொன்னால், உங்களுக்காக உயிர் கொடுக்கணும்னா அது கடவுளாக தான் இருக்கணும், அது தெய்வம் இயேசுவாக தான் இருக்க வேண்டும். இப்போ இந்த ரத்தம் சிந்துதல் இல்லாவிட்டால் பாவ மன்னிப்பு இல்லை என்று எங்க சொல்லப்பட்டிருக்கு? நியாயப்பிரமாணத்தின்படி. எங்க சொல்லப்பட்டிருக்கு? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தில் இது சொன்னதனால நாம நியாயப்பிரமாணத்துக்கு போயிடலாம். வாசிங்க, லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். லேவியராகமம் 17:11.
மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்க ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தமே, ரத்தமே, ரத்தமே. அல்லேலூயா. இப்போ உங்களுடைய ஆத்துமாவுக்கு பாவ நிவர்த்தி வரணும்னா அதுக்கு ரத்தம் வேணும். எந்த ரத்தம்? ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், கோழி ரத்தம், எந்த ரத்தமும் அங்கே செல்லாது. ஒரு பெரிய பரிசுத்தமுள்ள மனுஷனுடைய ரத்தம் தேவை. எந்த மனுஷனும் பரிசுத்தமாகவும் இல்லை, அதுக்கு ரத்தம் கொடுக்க யாரும் சம்மதிக்கவும் இல்லை. என்ன நடந்ததுன்னா, தேவனே குமாரனாக இயேசுவாக உலகத்துக்கு வந்தார். அவர் தன்னைத்தானே நியாயப்பிரமாணத்தின்படி நிறைவேற்ற ஆரம்பித்தார். இப்போ நியாயப்பிரமாணத்தில் நம்ம எபிரேயர் 9:22 சொன்னோம், நியாயப்பிரமாணத்தின்படி ரத்தம் சிந்துதல் இல்லை என்றால் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ ரத்தம் சிந்த வேண்டும். ரத்தம் சிந்தப்பட்டாதான் நியாயப்பிரமாணம் சொல்றது. எந்த நியாயப்பிரமாணம் சொல்றது? லேவியராகமம். லேவியராகமத்தில் நம்ம படித்தோம், மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் அவர் ரத்தத்தில் இருக்கிறது. இயேசு மொத்த ரத்தமும் வடித்த பிறகு அவர் ஆத்துமா ஜீவனை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். ரத்தம் முழுக்க வந்தாச்சு, அவர் ஜீவனை விட்டார். அப்படியானால் மாம்சத்தில் உயிர் எதில் இருக்கு? ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். அல்லேலூயா சொல்லமா? பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். அப்புறம் என்ன சொல்றாரு? பாவம் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தம் தான். அப்போ இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, ரத்தம் சிந்துதல் இல்லைன்னா உனக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. இது நியாயப்பிரமாணத்தின்படி. இந்த நியாயப்பிரமாணத்தின்படி இன்னொரு வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இப்போ நம்ம படிச்சல மத்திய 28, 26, 28 படிச்சோமே, என்ன படிச்சு சொல்லுங்க? இது பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி புது உடன்படிக்கைக்குரிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக இருக்கிறது. கொண்டாந்து நிறுத்திட்டார். பார்த்தீங்களா? பழைய புதிய எங்கே ஆரம்பித்தார்? ரத்தம் சிந்துதல் இல்லைன்னா பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு வரணும்னா அது நியாயப்பிரமாணத்தின்படி வரணும். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஆத்துமாவை மீட்பதற்கு, ரட்சிப்பதற்கு, உயிர்ப்பிக்கிறதற்கு அதுக்கு ரத்தம்தான் தேவை. அந்த ரத்தம் யார் கொடுத்தது? இங்கே சொல்கிறாரு, இது பாவ மன்னிப்புக்குரிய பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் கூட ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க, எபேசியர் 1:7. எபேசியர் 1:7. ஆமென். இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்தை பாருங்க, கிருபையின் ஐஸ்வர்யம். கிருபையில் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். கிருபையில் ஐஸ்வர்யமானவர் அவர். அவ்வளோ கிருபை, எதுக்கு எடுத்தாலும் கிருபை. இன்னைக்கு நீங்கள் உக்காந்துங்கிறீங்கன்னா அதுக்கு கிருபை தான். இல்லைன்னா எப்போ சாவ வேண்டியவங்க நீங்கள். இன்னைக்கு நம்ம சாவாத இருக்கிறோன்னா, என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நாம எல்லாம் சாவாத இருக்கிறோன்னா அது கிருபை. கிருபை அது ஐஸ்வர்யம் போல இருக்கான். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், யாருக்குள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது.
இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம பார்த்தோம் நியாயப்பிரமாணத்தின்படி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் இல்லை. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? ஆத்துமாவை மீட்கணும், ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு கொடுக்கணும்னா அது ரத்தம் தான். இப்போ தானே படிச்சு அந்த வசனத்தை இதுக்குள்ளே வந்துட்டா நான் எப்படி போகிறது? ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி கொடுக்கிறது ரத்தமே. அப்போ பாவ நிவர்த்தி கொடுக்கணும்னா இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் அடிப்படையில் மட்டுமே தேவன் பாவ நிவாரணத்தை நமக்கு உண்டாக்க முடியும். அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 26, 28 மத்தேயு 26, 28. அதே போல் எபேசியர் 1:7 நம்ம பார்க்குறோம். இந்த வசனமும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முதல்ல ரத்தத்தினால மட்டும்தான் பாவ மன்னிப்பு, பாவ சுத்திகரிப்பு, பாவ மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு ஆட்கள், புதிய ஏற்பாட்டு ஆட்கள், இனி வரப்போகிற ஆட்கள். பழைய ஏற்பாட்டு ஆட்கள் அவர்கள் செய்த தப்பிதங்களுக்காகவும், இப்போ இருக்கிற நாம், இப்போ லைவில் இருக்கிற நாம் நம்முடைய பாவங்களுக்காகவும், இனி வரப்போற சந்ததி அவர்களுடைய பாவங்களுக்காகவும் இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து நம்ம ரத்த சிந்தனை இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ரத்த சிந்தனை இடம் முதல்ல பாருங்க, எங்க ரத்த சிந்தினாரு? எங்க எங்க கெத்செமனே தோட்டம். அது இடத்துக்கு கரெக்டாக சொல்லணும். கெத்செமனே தோட்டம். அங்கே தான் முதல் அவர் ரத்தம் வெளியே வர ஆரம்பிச்சது. ஜெபம் பண்ணுறாரு, சீஷர்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அவர் ஜெபம் பண்ணுறாரு. என்ன நடக்குதுன்னா, வேர்வை வருது. அந்த வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாக வருகிறது. பொதுவாகவே ரத்தம் தான் உயிர். ரத்தம் உடம்புல குறைஞ்சிடுச்சுன்னு சொன்னால் நம்மளால் நடக்க முடியாது, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ரத்தம் தான் நம்ம உடம்புல முக்கியமானது. ரத்தம் உடம்பு ஃபுல்லாக பாயணும், கீழேருந்து மேலே வரலும் பாயணும். முக்கியமாக அது ஆற்றுக்குள்ளே போய் சர்க்குலேஷன் ஆகி வரணும், ஆற்றுக்குள்ளே போய் சுத்தமாகி வரணும். அங்கே போகும்போது வரும்போது தடை ஏற்பட்டதான் அட்டாக்குன்னுறாங்க. இது ரத்தம் முக்கியமானதாக இருக்கிறது. ரத்தம் போய் அங்கே நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் அட்டாக்கு. ரத்தத்தில் கொஞ்சம் சுகர் கலந்துடுச்சு, அதுக்கு பேர் சுகரு. உப்பு கலந்துடுச்சு, அதுவும் ஒரு வியாதி. ரத்தத்தில் நோய் வந்துடுச்சு, கேன்சர். இப்படி ரத்தம் உங்களுடைய ரத்தம் எப்போ வீணாக்கப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த ரத்தத்தை இயேசு உங்களுக்கு பரிசுத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினால உங்கள் ரத்தத்தை பரிசுத்தப்படுத்தி விட்டார். அவருடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது, உனக்காக சிந்தப்பட்டது. அதை நம்ம மறக்கக்கூடாது. இப்போ நம்ம பாவ மன்னிப்பு பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பாவ மன்னிப்பு எதனால் வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மட்டும்தான் பாவ மன்னிப்பு உண்டாகிறது. இன்னும் 3 காரணங்களை பாவ மன்னிப்பு எப்படி உண்டாகிறது என்று இன்னும் 3 வசனங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இப்போ முதல்ல ரத்தத்தினால உண்டாகுதுன்னு சொன்னேன். இது ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. எங்கன்னா எப்போ யார் கேட்டாலும் நீங்கள் சொல்ல முடியும். 2வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
நீங்கள் எந்த வசனம் படிக்கிறீங்க? லூக்கா 7:3-6 மாற்றி சொல்லிட்டேன். அதுவும் இல்லை, அந்த வசனம் தான். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். இரண்டாவது நீங்க தெரிஞ்சுக்கணும், ஞானஸ்தானத்தின் மூலமாக நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நிவர்த்தி செய்யப்படுகிறது. அப்போ ஞானஸ்தானம் எடுத்தா உங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். அப்போ எல்லாரும் ஊரில் போய் சொல்லிடுங்க, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டு நீ என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா பாவம் மூரம் போயிடும் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாரும் வந்து ஞானஸ்தானம் எடுக்கட்டும். அது இல்லை. அந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக படிங்க. அப்புறம் அந்த அந்த இடத்த ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை, அதாவது பாவ மன்னிப்பு உண்டாகணும்னா ஞானஸ்தானம் வேணும். அந்த ஞானஸ்தானம் வேணும்னா என்ன வேணும் தெரியுமா? மனம் திரும்புதல் வேணும். நம்ம மனம் திரும்பாத ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க. அதாவது என்னன்னா, சில பேர் வந்து இயேசு ஒரு சர்ச்சுக்கு போயிருப்பாங்க, இயேசு பற்றி தெரிஞ்சிருப்பாங்க, அந்த எமோஷனில் ஞானஸ்தானம் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தேடினா கூட கிடைக்க மாட்டாங்க. இது ஞானஸ்தானமும் இல்லை, பாவம் மன்னிப்பும் இல்லை. இதனால் நம்ம அங்கே தேவனுடைய நாமத்தை தூஷணம் செய்கிறோம். சில நேரத்தில் பார்ப்பாங்க, சில நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க, ஞானஸ்தானத்துக்கு போய் கேட்டால் பாஸ்டர் 3 மாதம் சர்ச்சுக்கு வரட்டுன்னு சொல்லுவார். பாஸ்டருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது, ஆள் சேர்க்கறது வேலையே கிடையாதுங்க. உங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்தணுங்கிறது மட்டும்தான் வேலை. அல்லேலூயா. அதுக்கு தான் என்ன அவர் ஆசீர்வதிக்கிறாரு, அதுக்கு தான் என்ன அவர் போஷிக்கிறாரு, ஜீவனை இப்போ கொடுத்து வச்சிருக்கிறாரு. அப்போ நான் என்ன சொல்லணும்னு சொன்னால், ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்க நல்லா இருப்பீங்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்க, பாவ மன்னிப்பு உண்டாகும். அல்லேலூயா. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, இரண்டாவது நம்முடைய பாவங்கள் எதனால் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால், ஞானஸ்தானத்தினாலே. அது என்ன ஞானஸ்தானம்னா, மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம். உன்னதமானவரின் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவாய், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அல்லேலூயா. இப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும், மனம் திரும்புதல்னா என்ன. முதல்ல மனம் திரும்புதல்னா என்ன, எனக்கு அதுக்கு மட்டும் தான் பதில் வேணும். மற்றையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. மனம் திரும்புதல்னா என்ன? சரி, நான் ஒரு கதை சொல்கிறேன், அது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் சொன்னதுக்கு ஒத்து போதான்னு பாருங்கள். ஒரு மனுஷன், உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன கதை தான், ஒரு பன்னிக்குட்டி வளர்த்தான். அதுக்கு தனி ரூமு, தனி பெட்டு, தனி சாப்பாடு, நல்ல சாப்பாடு, வெரைட்டி சாப்பாடு, ஹை கிளாஸ் ஃபுட்டு, நல்ல பெட்டு, நல்ல பஞ்சு, நல்ல பெட்டு, தனி அறை, ஏசி ரூமு, எல்லா வசதி. பெரிய ஒரு கோட்டீஸ்வரனுக்கு கிடைக்கிற அத்தனை வசதியும் இந்த பன்னிக்குட்டிக்கு கிடைச்சது. எல்லாம் அனுபவிச்சுது. ஆனாலும் அதுக்கு ஒரு திருப்தி இல்லை. எதையோ நம்ம இழந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு அது பாட்டுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இதான் நம்ம வாழ்க்கை நினச்சின்னு வாழ்ந்துக்கிட்டு. ஒரு நாள் அந்த வீட்டு கதவு திறந்து இருந்துச்சு. ஒரு வாசனை வர ஆரம்பிச்சது. எங்கேயோ ஒரு புது வாசனையாகுது, நமக்கு பிடிச்சமான வாசனையாகுது அப்படின்னு அது மூக்க ஒரு மாதிரியாக புடுக்குன்னு அப்படி இது பண்ண ஆரம்பிச்சுது. அப்படியே அந்த வாசனை பக்கமாக அது மூக்க திருப்பி நடக்க ஆரம்பிச்சுது. பார்த்தா
அங்கே ஒரு பெரிய சாக்கடை, அங்கே பெரிய அழுக்கு எல்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கு. அதை பார்த்த உடனே அடா பாவி, எவ்வளோ நாள் என்ன அந்த ரூமில் போட்டு பூட்டி வச்சு நல்ல சாப்பாடு கொடுக்குறேன், நல்ல பெட்டு கொடுக்குறேன்னு சொல்லி என் சந்தோஷத்தையே பறிச்சிட்டியான்னு சொல்லி பன்னிக்குட்டி சேத்துல விழுந்து பொருள ஆரம்பிச்சிச்சு. சந்தோஷம்னா சந்தோஷம், அவ்வளோ பெரிய சந்தோஷம். அவன் வளர்த்தான அவனுக்கு எப்படி இருக்கும்? பயங்கர கடுப்பு, கோபம். அந்த பன்னிக்குட்டியை பிடிச்சி அடித்து கொம்பு அடித்து வச்சு அடி அடி அடின்னு அடிக்கிறான். அந்த வயலில் ஒருத்தர் வர்றார். ஏன்பா அந்த பன்னிக்குட்டியை எப்படி போட்டு சாவடிக்கிற அப்படின்னார். உங்களுக்கு தெரியாதுங்க, ஒரு இந்த குட்டியிலேருந்து இதுக்கு நான் எப்படிப்பட்ட சாப்பாடு கொடுக்குறேன், எப்படிப்பட்ட ஆகாரம் கொடுக்குறேன், எப்படிப்பட்ட பெட்டு கொடுக்குறேன், போய் பாருங்க. எனக்கு இணையாக இதை நான் பார்த்தேன். கடைசியாக இந்த பன்னி சேத்துல போய் விழுந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த அவர் சொன்னார், சரிப்பா இந்த பன்னி சேத்துல போகக்கூடாது, அவ்வளோதானே, என்கிட்ட ஒரு மாதம் என்கிட்ட கொடு, நான் மாற்றி கொண்டாந்து தரேன் அப்படின்னாரு. உடனே அந்த பன்னிக்குட்டி தூக்கி அந்த கேட்டார் அவர்கிட்ட கொடுத்தாரு. அவர் எடுத்து போனார். ஒரு மாதம் பொறுத்து சொன்ன மாதிரி வந்தார். இப்போ அந்த பன்னிக்குட்டியை அவர் விட்றாரு. அந்த பன்னிக்குட்டியை சேத்தை பார்த்து எகிரி குச்சி அடிய போகுது. சேத்தை பார்த்து விலகுது. மனுஷால்கிட்ட நெருங்கி பழகுது. மனுஷால்கிட்ட ஒட்டி ஒட்டி வருது. என்னடா இது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது, ஒன்றும் இல்லைப்பா, பன்னியுடைய இருதயத்தில் அந்த சாக்கடை தான் அதுக்கு பிரதானம். அதனுடைய இருதயத்தை எடுத்துட்டு ஒரு ஆட்டுக்குட்டி இருதயத்தை அதுக்கு நான் பொருத்திட்டேன். அது மாற்றிட்டேன். அதனுடைய இருதயத்தை எடுத்துட்டு இதனுடைய இருதயத்தை மாற்றிட்டதுனால உருவம் என்னவோ பன்னி தான், இருதயம் என்னவோ ஆட்டுக்குட்டி. அதனால தான் அது மனுஷனோட இணைஞ்சு வருது, கூட கொஞ்சுது, கொலாவுது, ஓடி விளையாடுது, நம்ம கூட விளையாடுது. ஆனால் பன்னி அப்படி நம்ம கூட விளையாடாது. அதுக்கு சாக்கடை தான் முக்கியம், அது சாக்கடை தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது மாற்றப்படுதல்னா என்னன்னா, அந்த இருதயம் சுத்தமாக மாறணும். அப்படியே இங்கே எல்லாம் இருக்கும். இங்கிருந்து அங்கே போன உடனே அப்படியே அந்த கதவை திறந்து விட்ட மாதிரி கூவம் ஆறு அப்படியே ஓடும். எல்லாம் அதில் நீந்தர வேண்டியதுதான். திருப்பி அங்கேருந்து வந்து சர்ச்சுக்குள்ளே வரும். அப்படியே ஒரு ஷட்டர் போட்டு மூடிட வேண்டியதுதான். கூவம் ஆறு இப்போ மூடிடுச்சு. இது இல்லை மாறுதல், இது இல்லை மனமாற்றம். எப்படிப்பட்ட மாற்றம் உனக்கு வேணும்னு சொன்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனம் திரும்பதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். இதுதாங்க பாவ மன்னிப்பை உண்டாக்கும். அதுதான் ஃபுல் சேஞ்ச் ஆகிடணும். நான் இன்னைக்கு ஆராதனையின் போது கண்ட 2 காட்சி நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஆராதனையின் போது கண்ட காட்சி, எழுந்து நின்று ஆராதிச்சிருக்கும் போது 2 முகம் பார்த்தேன். ஒரு முகம் சிவந்து இருக்கிறது, கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அது சிலுவையை, அந்த முகம் கண் வந்து சிலுவையை நோக்கி சிலுவையில் ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து கண்ணீர் வருது. அந்த கண்ணீர் என்ன கலராக இருக்குதுன்னா செந்நிறமாக இருக்குது. அதாவது தண்ணியும் ரத்தமும் கலந்தா என்ன கலராக இருக்குமோ அந்த கலர் இருந்துச்சு. அதை பார்த்தேன். இன்னொரு ஃபேஸ் இருக்குது பக்கத்துலேயே, அதுக்கு ரொம்ப அகோரமாக இருந்துச்சு. இயேசுவின் பாதப்படியை பார்க்கவே விரும்பலை. அது ஒதுக்கி விலகி 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 ரொம்ப அகோரப்படுகிறத பார்த்தேன். என்ன ஆச்சு, ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் இந்த காட்சி எனக்கு கட்டு அப்படின்னு சொன்னால், நம்மள யாரோ கண்ணீரால் அவர் பாதத்தை கழுவுறீங்க. நம்மள யாரோ இங்கே தான் இருக்கிறீங்க, முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கீங்க. இதை மாற்றிக்கிட்டீங்கன்னா போதும், அதுதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. இது பொய் சொல்லலை. நான் இந்த காட்சியை நான் கண்ணால் கண்டேன். இந்த காட்சி என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அந்த அகோர மூஞ்சியும் பார்த்தேன், இந்த செந்த மூஞ்சியும் பார்த்தேன். அதுலேருந்து கண்ணீர் வர்ற, அந்த கண்ணீர், நமக்கு கண்ணீர் வர்றது தெரியும்ல, அந்த கண்ணீரை நான் உத்து பார்க்குறேன். அது ரத்தமும் தண்ணீரும் கலந்த தண்ணீராக இருந்துச்சு. அது எதை பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு அது திரும்பி பார்க்குறேன். அது இயேசுவின் ஆணி அடிக்கப்பட்ட அந்த பாதத்தை
உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. எனக்காக 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 அந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு முகம் விகாரப்படுது, பார்க்க விரும்பல, சிலுவையை பார்க்க விரும்பல, இயேசுவின் பாதத்தை பார்க்க விரும்பல. அது முகம் திரும்புகிறது, விகாரப்பட்டு இருக்கிறது, கொடூரமான முகமாக இருக்கிறது. இந்த ரெண்டு முகமும் இங்கே தான் இருக்கு. இயேசு பாதத்தை கண்ணீரினால் கழுவின முகமும் இங்கே தான் இருக்கு, அந்த விகாரப்பட்ட முகமும் இங்கே தான் இருக்கு. மாத்திக்குங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47வது வசனம். ஆமேன். ஒரு அல்ல சொல்லமா? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாவ மன்னிப்பு. எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பாவ மன்னிப்பு. இது ரொம்ப முக்கியங்க. பாவ மன்னிப்பு வரணும்னா அதுக்கு அவசியம் மனம் திரும்புதல் இருக்கும். மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு வரவே வராது. சொல்லிக்கலாம், ஆண்டவர் என் பாவத்தை எல்லாம் கழுவிட்டார், சுத்தம் பண்ணிட்டார் சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே உங்கள் ஆற்றில் சொல்லும், சும்மானால டுபாகத்தனை விடுற அப்படின்னு சொல்லும். ஆனால் உண்மையாக மனம் திரும்பினீங்கன்னா, மனம் திரும்பி நீங்கள் ரட்சிக்கப்பட்டது ஞானஸ்தானம் எடுத்தது உண்மைன்னா உங்கள் இருதயம் சொல்லும், நீ தைரியமாக சொல்கிறா, ஏன் ரத்தம் உனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு என்று இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள சொல்லி கொண்டு இருப்பார். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை மறுபடியும் வாங்க. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் யாருடைய நாமத்தினாலே? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும், சொல்லப்பட வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும். மூன்றாவது பாவ மன்னிப்பு மனம் திரும்புதலும் யாருக்கிட்ட கிடைக்கும்னா இயேசு கிறிஸ்துவின் பெயராலே, நாமத்தினாலே மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா. வேற ஒரு நாமம், ரட்சிக்கப்படுவதற்கு வேற ஒரு நாமம் இல்லை, இல்லவே இல்லை. அதுதான் வேதம் சொல்கிறது. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமில் தொடங்கி, எருசலேமில் ஸ்டார்ட் பண்ணி எல்லா தேசத்துக்கும் போயிடுதுங்க. எங்கேருந்து எங்கே போகுது? எருசலேமில் ஆரம்பிச்சிச்சு. எங்கே போகுது? எல்லா தேசத்தினுடைய முடிவுக்கும் போகுது. என்ன சொன்னா? என்னன்னா இயேசுவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, உண்டாகிறது. இன்னைக்கு நமக்கு முதல்ல சொன்ன இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாம் தினம் மாதத்துக்கு ஒரு முறை நம்ம பாவ மன்னிப்பை உண்டாக்கி கொள்ளுகிறோம். இரண்டாவது, நாம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பாவ மன்னிப்பை உண்டாக்கி கொண்டோம். மூன்றாவது, ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தை அறிக்கை இடுவதினாலே நாம் பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். நான்காவதாக அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 37, 38, 39. தேவனால் ஆமேன். ஒரு அல்ல சொல்லமா? நான்காவது, முதல்ல பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகிறது. இரண்டாவது, மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகிறது. மூன்றாவது, பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினாலே மட்டும்தான் உண்டாகிறது. நான்காவது, இயேசுவாலும் அவர் மூலமாகத்தான். அந்த 38வது வசனம் வாசிங்க. ஆதலால் சகோதரரே, இவர் யாரு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இவர் இடத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லமா? இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டாகிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தினால பாவ மன்னிப்பு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஞானஸ்தானம் உண்டாகிறது. நான்காவது, இயேசுவின் மூலமாக நமக்கு ஞானஸ்தானம் உண்டாகிறது. இயேசுவின் மூலமாக பாவ மன்னிப்பு உண்டாகிறது. இப்போ இந்த பாவ மன்னிப்பு கர்த்தர் எதுக்கு நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொன்னால் நாம் நம்முடைய பாவத்தில் அழிந்து போவோம். ஏன்னு சொன்னால், அப்போ தொடங்கி பழைய ஏற்பாட்டில் தொடங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், நோவா காலத்தில் எல்லாரும் ஏகமாய் கெட்டு அழிந்து போனார்கள். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏகமாய் கெட்டு அழிந்து. காரணம் பாவம். அதுக்கு அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கல, மன்னிப்பு கிடைக்கல. எப்போ கிடைச்சது? இயேசு கிறிஸ்து வந்ததினாலே. இயேசு கிறிஸ்து தம் ரத்தத்தை சிந்தினதினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுத்ததினாலே, இயேசு நாமத்தை தினம் தினம் நாம் அறிக்கை இடுகிறதினாலே பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, மனம் திரும்புதலும் நமக்கு உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, இயேசுவின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. இப்போ நம்ம இந்த வார்த்தையை அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சது எனக்காக, உங்களுக்காக. ஏன் தெரியுமா? பாவ மன்னிப்பு உண்டாகும்படி. பாவத்தோடு நான் இருந்திருந்தேனானால் நான் என்றைக்கோ கொடூரமாய் இருந்திருப்பேன், மரித்து போயிருப்பேன். ஒன்று. இரண்டாவது, நான் இப்பொழுது பாவத்தோடு இருந்திருந்தால், ஒரு விஷயம், ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். நான் ஒரு போதை வஸ்து பண்ணுகிறவனாய், போதை வஸ்து பண்ற பாவம் எனக்குள்ள இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். குடித்து விட்டு அரை நிர்வாணமாக எங்கேயோ முள்செடியிலேயோ ரோட்லேயோ எங்கேயோ பள்ளத்திலேயோ சாக்கடையிலேயோ விழுந்து பிறண்டு கடந்திருப்பேன். என்னை என்னுடைய பாவம் நீங்கினதினால் இங்கே நிற்கிறேன். இயேசு கிறிஸ்து தம் ரத்தத்தினால் என்னை மன்னித்து பாவ மன்னிப்பை கொடுத்ததினால் இங்கே என்னால் நிற்க முடிகிறது, உங்களால் இங்கே வந்திருக்க முடிகிறது. அல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், முதலாவது நாம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஒரு பக்தன் அழகா பண்ண, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நாம் பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு
பாவ மன்னிப்பு இந்த புனித நாளிலே எந்த நோக்கத்துக்காக இயேசு இந்த புனித நாளை ஏற்படுத்தினாரோ, இந்த புனித நாளிலே தம் இரத்தத்தை கொடுத்து பாவ மன்னிப்பு உண்டாக்கினார். இந்த புனித நாளிலே அநேகரை நான் பார்த்தேன், உங்கள் கண்களில் வருந்த நீர் செந்நீராக கண்ட அந்த கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விட்டதை பார்த்தேன். ஒரு சிலர் முகம் விகாரப்பட்டு இருக்கிறதையும் பார்த்தேன். அது யார்? அது நீங்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் கண்களில் வந்த கண்ணீரினாலே சிலுவையில் தொங்கின அந்த இயேசுவின் பாதத்தை அந்த இரத்த கண்ணீராய் கழுவுகிறவர்களாக இன்றைக்கு நீங்கள் மாறுவீர்களானால், உங்கள் பாவம் மன்னிக்கப்படுமானால், நீங்கள் மனம் திரும்புவீர்களானால், நீங்கள் பிறந்த பலனை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். பாவத்தோடு ஒருவேளை நான் சொல்ல ஆரம்பித்தேன், ஒரு போதை போடுற மனுஷனாக, பாவத்தை விடாமல் போதை போடுற மனுஷனாக இருந்திருந்தால், அல்லது புகைப்பிடிக்கிற மனுஷனாக இருந்திருந்தால், இல்லை வேற கெட்ட தவறான சிந்தை எண்ணம் நோக்கம் உடையவனாக இருந்திருந்தால், என்னுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்காது. விகாரமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், அருவருப்பாக இருந்திருப்பேன். பார்ப்பதற்கு இவெல்லாம் ஒரு மனுஷனா என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்திருப்பேன். இன்றைக்கு நான் இங்கே இருப்பதற்கு காரணம், ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்து விட்டார். உங்கள் பாவத்தையும் அவர் மன்னிக்கும்படி இன்றே நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள். பாவங்களை மன்னிக்கிறவர் என்று உங்களுக்கு புதிய வாழ்க்கையை, புனித வாழ்க்கையை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். முழங்கால் படியிட்டு 2 பேர், ஆண்கள் பகுதியில் ஒருத்தரும் பெண்கள் பகுதியில் ஒருத்தருமாக 2 பேர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய கரம் நம் மத்தியிலே இறங்கி ஆளுகை செய்ததுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யுன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை வரை இருந்து காத்தருள்வதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்தி வணங்கி விடை பெறுவோம்.